ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கான பதிவில் ஒரு 5.1 ரிமோட் கிட்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரிமோட் கிட்டில் பற்றி எப்படின்னா Hdmi ARC ஆப்டிக்கல் கோஆக்சலோட சோர்ஸ் தான் இந்த ரிமோட் கிட்டு. இப்போ இந்த கிட்டு பற்றி எப்படின்னா மார்க்கெட்டில் லான்ச் ஆகிருக்கு புதுசாக. இந்த கிட்டில் எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த கிட்டில் எடுத்துட்டிங்க அப்படின்னா பவர் சப்ளை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 7 வோல்ட்லேருந்து 30 வோல்ட் வரையும் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு 12 வோல்ட் கொடுத்தாவே போதும். ஏன்னா அதுக்கு மேலே அதுக்கு வோல்ட் கொடுக்க தேவையில்ல. அப்படி நீங்கள் வந்து இதுக்கு வந்து 12 வோல்ட் கொடுக்குற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பக் கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸினோட பக் கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணுறேன். நான் ஏன் மேக்ஸினோட பக் கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆம்பியர் ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். ஏன்னா இந்த கிட்ட பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஆம்பியர் தான் மெயினாக முக்கியம். சரிங்களா? அப்படி ஆம்பியர் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கலர் டிஸ்பிளேல ப்ரோக்ராமோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதாவது வோல்ட்டோட ஆம்பியர் வந்து அதிகமாக இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக வேலை செய்யும். அதனால் வந்து நீங்கள் 12 வோல்ட்டு ஒரு 3 ஆம்பியர் அது மாதிரி வர மாதிரி நீங்கள் கொடுங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இந்த கிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 Hdmi ஒரு ARC ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு கோஆக்சல் ஒரு ஆப்டிக்கல் அனலாக் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து இப்போ வந்து புதுசாக கிட்டு செக் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா சாங்ஸ் வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஏன்னா மூவிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதிகமாக வந்து பார்க்குறதில்ல, சாங்ஸ் மட்டும் தான் அதிகமாக நம்ம கேட்க போகிறோம். மூவிஸ் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இந்த டீகோடில் பொறுத்தவரைக்கும் 5.1 ட்ராக் நம்மளுக்கு எல்லாமே வந்துடும். இப்போ வந்து நம்ம வந்து பாட்டு அதிகமாக நம்ம இதில் கேட்கும் போது இதில் வந்து பாட்டு கேட்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபார்மெட்டில் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாம். இதில் நார்மலாக நீங்கள் MP3 சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணிங்க அப்படின்னா 5 ஸ்பீக்கரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் பாடும். ஓகேங்களா? இதுவே பார்த்தீங்கன்னா இந்த கிட்டில் ஒரு நான் செக் பண்ண வரையும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னான்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் DDS ஃபார்மெட்டில் போடும் போது, அதாவது சாங்ஸ் வந்து DDS ஃபார்மெட்டில் நீங்கள் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரிஜினல் 5.1 ட்ராக்கில் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகுது. அப்போ நீங்கள் இதில் இந்த கிட்டை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா DDS ஃபார்மெட்டில் இருக்கிற சாங்ஸை நீங்கள் ப்ளே பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டர் வாய்ஸ் மட்டும் சரௌண்டு லெஃப்ட் ரைட்டு மாறி மாறி உங்களுக்கு வர மாதிரி இந்த கிட்டில் வந்து சப்போர்ட் பண்ணுது. நான் மார்க்கெட்டில் நிறைய அந்த மாதிரி கிட்டு வந்திருக்கு. Hdmi ARC ஆப்டிக்கல் கோஆக்சல் நிறைய சோர்ஸில் வந்திருக்கு. ஆனால் அதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரோலாஜிக்கு 2 1 அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் ஆகிடுது MP3 நம்ம போடும்போது. ஆனால் இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா DDS ஃபார்மெட்டில் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா 100% சென்டர் வாய்ஸ் மட்டும் உங்களுக்கு கரெக்டாக வருது. அதுதான் இந்த கிட்டில் நான் வந்து செக் பண்ணேன். இதை வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து மற்ற கிட்டில் இருக்குதான்னு எனக்கு தெரியல. நான் இந்த கிட்டில் செக் பண்ணவரை தான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு நான் வாங்கி பே பண்ணோன்னு பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக எல்லாமே பாடுற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நண்பர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது வந்து இந்த மாதிரி DDS ஃபார்மெட்டில் இருக்க சாங்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5.1 வேலை செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க. நானும் ஒரு சந்தேகத்தோடு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா நிறையா யூடியூப் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிமோட் கிட்ட வந்து ரிவ்யூ போட்டுட்டாங்க. நான் அவங்களோட சேனல்லையும் போய் பார்த்தேன். அவங்க என்ன மாதிரிலாம் ஆடியோ டெஸ்ட்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்தேன். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க 5.1 ட்ராக்கில் போட்டிருக்காங்க, MP3 ட்ராக்கில் போடலை. இல்லைனா டிஸ்பிளேயில் வந்து என்ன பாட்டு ப்ளே ஆகுது DDSஆ என்ன சாங்ஸ் வருது மட்டும் தான் அவங்க வந்து போட்டுதான். அவங்களே சாங்ஸ் ப்ளே பண்ணி போட்டு நானும் பார்க்கல. அதனால் இதை வந்து நான் நம்பலை. இது எப்படிடா இதில் வந்து வரும்னு சொல்லி நான் நம்பலை. அதுக்கப்புறம் DDS ஃபார்மெட்டில் வந்து ஒரு 50 பாட்டு பக்கமாக டவுன்லோட் பண்ணிவிட்டு போட்டு செக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா DDS ஃபார்மெட்டில் இருக்கிற சாங்ஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் 5.1 ட்ராக்கில் வேலை செய்யுது. அதுதான் இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்ட போகிறேன். மற்றபடி இதில் இருக்கிற ரிமோட்டு இதில் இருக்கிற இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்பிளே கலர் டிஸ்பிளே ஒன்று வந்துடுது. ரோட்டரி என்கோடரில் பார்த்திங்கன்னா LED கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் கிட்டு கேபிள்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து செக்கிங்காக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆப்பில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்லி USB மட்டும் தான் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன், வேறு எதுவுமே நான் கனெக்ட் பண்ணல. இந்த USBயில் வந்து நான் சாங்ஸ் வந்து இப்போ DDS சாங்ஸில் வந்து நான் வந்து போடுறேன். போட்டு செக் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நான் எந்த ஒரு 5.1 சோர்ஸ் எதுவுமே நான் கொடுக்க கிடையாது, எல்லாமே டம்மியாக இருக்குது. ஒன்லி நான் USBயில் மட்டும் தான் நான் ப்ளே பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா DDS ஃபார்மெட்டில் இருக்கிற சாங்ஸை நான் ப்ளே பண்ணுறேன். நீங்களே பாருங்கள். இப்போ வந்து சென்டரை மட்டும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து வேறு ஒரு இதில் கனெக்ட் பண்ணும்போது ஒரு ஹம்மிங் இஷ்யூ வரும். அது ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் இது சும்மா டெஸ்டிங்காக போட்டிருக்கேன். இது மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து ஒரு ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணி பார்க்குறேன்.
ஏன்னா எனக்கு ரிமோட் கிட்டில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ஆனால் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தோணுது. ஏன்னா மற்ற கிட்டில் நான் இந்த மாதிரி பார்த்ததில்லை. டிடிஎஸ் ஃபார்மேட் போகும்போது 5.0 ட்ராக்லாம் நான் பார்த்ததில்லை. அதனால் வந்து இது கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தோணுது. இது ஒரு ஃபுல் செட்டாக அசம்பிள் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் இது எப்படிக்குன்னு சொல்ல முடியும். இப்போ நான் பாட்டு ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஒன்லி சென்டர் மட்டும் தான் இருக்குது. அரிக்கல்லு கரிக்கல்லு கொத்து விட்டா கலகலே பல்ச்சின்னு பல பலக்குது மிட்டா மேல லோக்கலே. சென்டர் மட்டும் அக்யூரேட்டா வருதுங்க. பாத்தீங்கன்னா பாட்டு வந்து ப்ளே ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு. டமுகனா டுமுகனா டோலா கட்டா குமுகனா டுமுகனா டுமாகோலி எப்படி போனா இருக்குனா அருக்குனா முருக்குனா தோடைய தாயருக்குனா இருக்குனா சருக்குனா ஒண்டே அந்த உனக்கினா அலுமா டோலுமா. இப்போ வந்து நான் வந்து வேறு இதில் கனெக்ட் பண்ணுறேன். இது வந்து சப்பு. இது சப்பு வந்து உங்களுக்கு தெரிய வைக்காது. ஏன்னா சப்பு வால்யூம் கம்மியாக இருக்குனால தெரிய வைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சரௌண்ட் லைனை வந்து கனெக்ட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டில் கனெக்ட் பண்ணுறேன். இது கனெக்டர் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து சரௌண்டு. அதே இப்போ நம்ம நார்மலாக MP3 சாங்ஸ் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஆவரேஜாக ஒரே மாதிரி தான் பாருது. இந்த டிடிஎஸ் ஃபார்மெட்டில் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரிஜினல் 5.1 ட்ராக்கில் வேலை செய்யுது. அதுதான் இந்த கிட்டில் நான் அட்வான்ஸாக இருக்குது. நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை, ஓப்பனாக சொல்கிறேன். இந்த மாதிரி வேறு யாராவது இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ வேறு பாட்டு ப்ளே பண்ணுறேன். ஒரு 50 பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிடிஎஸ் ஃபார்மெட்டில் நான் வச்சுருக்கிறேன். நான் காதல் கொஞ்சம் சென்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக வாய்ஸ் வருது. சரௌண்டு எப்போ வருமோ அப்போ தான் வருது. மற்ற டைம் சைலண்ட்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு. அதே மாதிரி இதில் வந்து லெஃப்ட் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸு ட்ரிபிள் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் இருக்குது. இப்போ நம்மளோட இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேஸ் ட்ரிபிள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுக்குறோம். பட் ஆனால் இதில் ஃபிக்ஸடாக வந்து இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா தான் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து நான் வெறும் சாங்ஸ் தான் ப்ளே பண்ணுறேன். ஒரு 5.1 மூவிலாம் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக இருக்கும்போது கரெக்டாக இருக்கும். அதனால் என்னோடய மைண்டுக்கு வந்து இதில் பேஸ் ட்ரிபிள் மென்ஷன் பண்ணாதே பாருங்கன்னா பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது பேஸு ட்ரிபிள் வந்து மீடியமாக இருக்கும்போது நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அது ஒவ்வொரு பாட்டுக்கு அதிகமாக இருக்கும், ஒவ்வொரு பாட்டு கம்மியாக இருக்கும்போது வந்து அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. எனக்கு இதில் பேஸ் ட்ரிபிள் இல்லாதது எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வேறு சாங்ஸ் ப்ளே பண்ணுறேன். அதாவது டிடிஎஸ் ஃபார்மெட்டில் இல்லாமல் நார்மல் சாங்ஸ் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். கண்ணழகு ரத்தினமே கையஸ் கண்ணழகு இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு. புயலே புயலே புத்தி வச்ச புயலே புன்னகையாலே என்னை தாக்கும் புயலே. அதே மாதிரி இந்த கிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கெயின் கரெக்டாக இருக்குது. இதை வந்து ஒரு பவர் ஆம்பில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணும் போது தான் தெரியும் என்னோடய கெயின் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நார்மலாக நான் என்னோடய ஓன் யூஸுக்கு கடையில் வச்சு செக் பண்ணுறேன். எல்லாம் 3W6லேருந்து அவுட்புட் எடுத்து நான் கொடுத்து செக் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது ஆடியோ. இது பாருங்கள், அக்யூரேட்டாக சாங்ஸில் 5.1 வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டு. அதாவது வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்துக்கும் ஈவனாக வச்சுருக்கிறேன்.
இப்போ நம்மளுக்கு என்னென்ன சேனலுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒன்று ஒன்று சேஞ்ச் பண்ணி நம்ம ஏற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு சாங்ஸ் வந்து MP3 சாங்ஸும் வேவ் சாங்ஸும் நான் ப்ளே பண்ணுறேன், அதுலேயும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணுறேன். இதில் பாருங்கள் ஃபோல்டர் வந்து லவ் சாங்ஸ்னு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த லவ் சாங்ஸ் நான் ப்ளே பண்ணும்போது பாருங்க அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிடிஎஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆயிரும். இங்கே MP3ன்னு வந்துச்சிங்களா, அப்படி MP3ன்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே இதில் தான் பாடுது. நம்ம ஃபார்மேட் நம்ம ஒரிஜினல் கண்டென்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இது வந்து சப்வூஃபரு. நீங்கள் வந்து இதில் வந்து ஒரிஜினல் கண்டென்ட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது. அதாவது MP3லேயே டிடிஎஸ் ஃபார்மேட்டில் உள்ள சாங்ஸ் போட்டு ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரிஜினல் 5.1 கிடைச்சிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபார்மேட்டில் இருக்குது. இதில் வந்து ஃபோல்டர் ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு 50 சாங்ஸ் வந்து நான் இதுக்காக டெஸ்டிங்காக நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து ஆம்பிள்ஃபர் தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டிடிஎஸ் சாங்ஸில் உள்ள இதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நான் டவுன்லோட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துறேன். நான் ஏன்னா அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் ஃபார்மேட்டில் சாங்ஸ் ப்ளே பண்ணுறேன். இது சென்டர் மட்டும் வருது. பார்த்தீங்கன்னா சரௌண்டு. விழிப்பதற்குள்ளே வந்தாயே. நான் வேறு எந்த ஒரு ஆடியோ சிக்னல் 5.1 ட்ராக்கில் நான் கொடுக்க கிடையாது. இது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் புதுசாக தெரியுது. நான் இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. நான் தேடி தேடி தாளஞ்சிட்டேன், என் தேவதைய கண்டுபிடிச்சிட்டேன். இதை வந்து நம்ம Hdmi ARC ஆப்டிக்கல் கோஎக்சல் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் வந்து 5.1 ட்ராக்லேயே வரும்போது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதை நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைச்சிரும். டால்பி டிடிஎஸ்ஸு அந்த மாதிரி எல்லாமே சப்போர்ட் ஆகிரும். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த டிடிஎஸ் ஃபார்மேட்டில் வந்து 5.1 ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா அதாவது 5.1 ட்ராக் அப்படின்னா சென்டர் அக்யூரேட்டாக வாய்ஸ் வரும், சரௌண்டில் மியூசிக் மட்டும் வரும், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டில் மியூசிக்கை கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும். அந்த மாதிரி ஒரு ட்ராக்கு தான் வந்து நம்ம எல்லாருமே கேட்டுட்ருக்குறோம். இதை வந்து MP3யில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வரதில்லை, டிடிஎஸ் ஃபார்மேட்டில் வரும். ஆனால் அதுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி எந்த ஒரு டிவைஸுமே நான் பார்த்ததில்லை. அதுதான் உண்மை. நிறைய ரிமோட் கிட்லாம் மார்க்கெட்டில் இருந்துச்சு, அதில் நான் இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை. அதனால் இதை வந்து நான் இதில் இருக்குதுங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது. நான் முழுசா என்னதான் கொடுத்துட்டேன், அட ஒன்ன வாங்கிட்டேன். நீ தினம் சிரிச்சா போதுமே, வேற எதுவும் வேறாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு ஒரு ஆம்பிள்ஃபயர் ரெடி பண்ண போகிறேன். அதில் ரெடி பண்ணிவிட்டு இன்னும் என்னென்னா இதில் சப்போர்ட் ஆகுது, என்னென்னா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். நானும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹை குவாலிட்டியான படம்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 20 GB 30 GB 60 GBலாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் போட்டு அதில் சப்போர்ட் ஆகுதான் முதல்ல செக் பண்ணி பார்க்கணும். பட் நான் 60 GB நான் வந்து போடும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய டிவிலாம் அது சப்போர்ட் ஆகலை.
அதனால் எம்ஐ பாக்ஸில் நான் போட்டு செக் பண்ணி பார்க்கணும். எம்ஐ பாக்ஸ் இருக்கா நான் போட்டு நான் செக் பண்ணி பார்க்கணும். இதில் நான் பார்த்த வரையும் நான் ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ தான் மெயினாக நான் இதில் வந்து பார்த்தது. ஏன்னா ஆடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா சாங்ஸ் கேட்கறதுக்காக தான் மெயினாக நான் பார்த்தது. மூவிஸ்க்கு வந்து நான் அதிகம் வந்து இது பண்ண கிடையாது. ஏன்னா மூவிஸ் எனி டைம் பார்க்க போகிறதுனால இதில் ஆடியோ எப்படி வரதுக்காக தான் நான் மெயினாக நான் வந்து செக் பண்ண இல்லையா. இதில் ஆடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக MP3 சாங்ஸ் கேட்கும்போது எல்லாம் ஒரே மாதிரி பாடுது. அது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இருந்தாலும் DDS சாங்ஸில் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா, அதாவது DDS சாங்ஸில் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த 5.1 ட்ராக்கில் வரும்போது அப்போ நம்மளும் வந்து என்ன நம்ம கேட்குற எல்லாமே DDS சாங்ஸில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சு கேட்கும்போது நம்ம ஒரிஜினல் 5.1 ட்ராக்லாம் நம்ம கேட்டுக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்டில் வந்து அட்வான்ஸ். அதே மாதிரி இந்த கிட்டுக்கு வந்து சர்வீஸ் இல்லைங்கிறதோட அவங்க ஃப்யூச்சரில் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் வரது வாய்ப்பு இல்லை. நம்ம யூஸ் பண்ணுற பவர் சப்ளை, நம்ம யூஸ் பண்ணுற லைன் எல்லாமே கரெக்டாக அடிச்சுட்டா எந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வாய்ப்பு இல்லை. அது மீறி வந்துச்சு அப்படின்னா ஃப்யூச்சரில் சர்வீஸ் பண்ணி தரேன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து G-Starல பர்ச்சேஸ் பண்ணது. இந்த மாதிரி நிறைய பேர் மார்க்கெட்டில் கொடுக்குறாங்க. சேம் ஆர்டர் தான் எல்லாமே. அதனால் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து அடுத்தது என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன். அதை வந்து ஃபுல் செட்டாக அசம்பிள் பண்ணிவிட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன். இது பாருங்க, இது ஒரு PJ மியூசிக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இதில் ஃபுல் செட் அசம்பிள் பண்ணிட்டு பார்க்கலாம். இதில் ஆடியோ நல்லா தெளிவாக தான் இருக்கு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் செட்டப்பாக செய்யும் போது தெரிஞ்சிடும். இதில் நான் செக் பண்ணுற ஐசி பார்த்தீங்கன்னா LM366 வந்து நான் செக் பண்ணுறேன். எனக்கு அதோட ஆடியோட ஸ்ட்ரென்த்து எனக்கு நல்லாவே தெரியுது. அதோட வாய்ஸோட டீட்டெயில் நல்லாவே தெரியுது. உன்முகம் பார்த்து சூரியன் சிரித்து எழுந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டில் வேலை செய்யுது. உன்முகம் பார்த்து சூரியன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.